வாங்க நேர்ல பேசுவோம். அப்புறம் இந்த வலசரவாக்கம் மேலக்குப்பம் ரோட்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, நீங்க அங்க வந்துருங்க. நான் ½ அன் அவர்ல அங்க இருப்பேன். பாய். என்னங்க யாருங்க போன்ல? அந்த பிளாக்மெயிலர் தான் கால் பண்ணா. அந்த பொண்ணுசாமி பொண்டாட்டி எனக்கு எதிராக சாட்சி சொல்லலையா? அப்பா, இவன் அவளை டைவர்ட் பண்ணி விட்டானா? நிஜமாவா? எப்படிங்க முடிஞ்சது? தெரியலையே. வெளியில நின்னு கலாட்டா பண்றானுங்களே, அவனுங்க சொல்றது உண்மையா இல்ல இவன் சொல்றது உண்மையான்னு எனக்கு தெரியலையே. இப்ப என்னங்க பண்றது? அந்த பசங்க சொல்றது உண்மையா இருந்தா இந்நேரம் போலீஸ் இங்க வந்திருக்கணும். வரலையே. அப்பனா போலீஸ்க்கு உண்மை தெரியலன்னு அர்த்தம். அப்ப அந்த பிளாக்மெயிலர் சொல்றதா உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவனுங்களை என்ன பண்றேன்னு பாரு. டேய், என்னடா பண்றீங்க இங்க? ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனியா விருந்து கொடுத்து அனுப்பணுமா? விருது தானே உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து விருதே கொடுப்பாங்க. அதுக்கு தான் நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார், மரியாதை இடத்த காலி பண்ணிட்டு ஓடிருங்க. இல்லன்னா ஏதாவது ஒரு கேஸ போட்டு உள்ள தூக்கி போட்டுருவேன். ஐயோ, கேட்டிடா? பயமா இருக்கு சார். சாரி சார். என்ன டிசி சார், கமிஷன் ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியலையா? பாவம். ஐயோ, ஒருவேளை வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு தெரியல போல இருக்கு அவருக்கு. பாவம்டா. ஏய், என்ன நடந்ததுன்னு உங்க அப்பனையும் உங்க அம்மாவையும் போய் கேளுங்கடா. சாட்சிகளை கூட்டிட்டு வந்து இட்டு கட்டி பழி போட பார்த்தா நடந்துருமா? நடக்காது. யாருக்கிட்ட? இந்த கிரி கிட்டயா? எதுவும் நடக்கல. நீங்க கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்த சாட்சி கமிஷனர் முன்னாடி அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சுட்டா. என் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சாட்சி ஓடி போயிட்டா. போய் உங்க அப்பங்கிட்ட அம்மா கிட்ட ஏன் நடந்தது என்னன்னு கதையா கேளுங்கடா. இதுக்கப்புறம் வீட்டு முன்னாடி நின்னீங்க, நான் யாருன்னு காட்ட வேண்டியிருக்கோம். போடா. கீதா, நீ உள்ள இரு. நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். பாண்டியன் பாத்துக்க. சரிங்க சார். வந்துட்டானுங்க. டேய், என்னடா இப்படி சொல்லிட்டு போறாரு? சரி, நான் வச்சிடுறேன். டேய், என்னடா ஆச்சு? டேய், அது உண்மைதான்டா. அப்பா தான்டா ஃபோன் பண்ணியிருந்தாரு. சாட்சி பல்டி அடிச்சான். டேய், அப்ப இவர் சொல்லிட்டு போறதெல்லாம்? ஆமாடா, எல்லாமே உண்மைதான்டா. சரி வா, முதல்ல பைக் எடுவா. டேய், வா போலாம், வண்டி ஃபர்ஸ்ட். சீக்கிரம் என்ன அப்படி நடக்குது? சீக்கிரம் சீக்கிரம். முருகா, முருகா. ஐயா. டேய் முருகா, வாடா. சொல்லுங்கய்யா. எங்கடா அவனுங்க வந்துட்டாங்களா? ஆள் அனுப்பியிருக்கேன், வந்துருவாங்கய்யா. ரயில்ல டிக்கெட் போட்டு விட்டுரு. காலைல மெட்ராஸ் வந்து சேர்ந்துருவாங்க. சரிங்க. நான் ஃபிளைட்ல போயிடுவேன். மெட்ராஸ்ல இறங்கி அந்த பிரபா பயலுக்கு விளையாட்டு காட்டணும். வாழ்க்கை முழுக்க அவன் திங்கவன் கழுவும் கையில மலையணும். சொல்லிட்டேன். சரிங்கய்யா. டேய் ராம், இந்த வயசுல ஏன்டா இப்படி ஒரு வெறி? கொஞ்சம் அடங்குடா. வாய முடுங்கப்பா. சொந்த அண்ணனை எவ்வளவு ஓடுகாலிக்கு பிறந்த பையன் சட்டையை பிடிச்சி அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கான். தட்டி கேட்க வக்கு இல்ல. அந்த நாய்க்கு வக்கெடுத்து வாங்குறீங்களா நீங்க? டேய், ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கடா. அருவாங்கிறது எப்பவுமே ஒரு பக்கத்து ரத்தத்தை மட்டும் குடிக்காது. புடிச்சவன் கையும் பதமாக்காம விடாதரா. புரிஞ்சுக்கடா. அப்புறம் சென்னையில இருந்து கீதா இப்பதான் அன்னைக்கு போன் பண்ணாலாம். கிரிக்கு எதிரா யாரோ ஒரு பொம்பளை போய் கமிஷனர் ஆபீஸ்ல சாட்சி சொல்ல போனாலாமே. ஆமா, அந்த பொம்பளோட வாய எப்படி அடைக்கிறதுன்னு மாமா தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் சரி கட்டிட்டாரா? அந்த பொம்பளையும் சாட்சியை மாத்தி சொல்லிடுச்சான். கிரி மேல ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். பாத்தீங்களா? இதுதான் எங்க மாமா. எப்பேற்பட்ட சிக்கலா இருந்தாலும் அதுல பூந்து புறப்பட்டு வெளியே வந்துருவாரு. அவர் இருக்கையில நான் எதுக்கு பயப்படணும்? அந்த பிரபா பைய கைய வெட்டுறத ஊண்டி செய்வேன்பா. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்கப்பா. நந்தினி, அப்பா கொஞ்சம் எடுத்து சொல்லு, அப்பதான் புரியும். ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் இப்படி வெட்டுவேன் குத்துவேன் அலைய போற? கேட்கறதுக்கு எனக்கே கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. திரும்ப திரும்ப அந்த வயலன்ஸ்லாம் உனக்கு தேவையானா? ஏய், நந்தினி, நீயாமா இப்படி பேசுற? என்னாச்சுமா? உன் பேச்சுல தடுமாற்றம் தெரியுது, குழப்பம் தெரியுது. மாறிட்டியா? இல்ல பெரியப்பா, இப்படி வெட்டு குத்து நீ வளையறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான்